கதைகளை வாசிப்பதை காட்டிலும் கதை சொல்லி கேட்பது அனைவருக்கும் பிடித்தமானது. கதையை ஆழமாக வாசித்து உள்வாங்கி சலசலவென பாயும் நீரை போல சரளமாகும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடும் கதை சொல்வதும் ஒரு கலைதான். சென்னை அடையாரைச் சேர்ந்த ரம்யா வாசுதேவன் கதை சொல்லியாக 1000க்கும் மேற்பட்ட கதைகளை பாட்காஸ்ட் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் வழியாக சொல்லியிருக்கிறார். அங்கேருந்து அவர் ட்ரெயின் பிடிச்சி கோடம்பாக்கத்தில் இறங்கி திருப்பியும் பஸ் பிடிச்சி வடபழனி வரைக்கும் வந்திருக்கணும். அவர் வந்திருக்கும் போதே அவர் முகத்தில் அப்படி ஒரு களைப்பு இருந்தது. அண்டர் த ட்ரீ என்கிற பாட்காஸ்ட் மூலம் தமிழ் நவீன இலக்கியம், ஆன்மீகம் மற்றும் சிறுவர் கதைகள் என பல வகைப்பட்ட கதைகளை அனைவரையும் ஈர்க்கும் விதமாக சொல்லி வருகிறார் இந்த கதை சொல்லி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. கதை சொல்லல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. நான் நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன் சின்ன வயசுலேருந்து. ஆனால் ஒரு தீவிர இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு 22 வயசுக்கு மேலே தான் எனக்கு சாத்தியப்பட்டது. அப்படி வாசிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பித்த விஷயம். சில சமயம் நண்பர்களோட பேசும்போது புத்தகங்களை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு சில நண்பர்கள் எப்பயுமே எனக்கு இருந்திருக்காங்க. என்ன படிக்கிறேன், என்ன வாசிக்கிறேன், நீ என்ன வாசிச்ச அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் எப்போவுமே இருக்கும். புதுசாக அவங்க ஏதாவது வாசித்தா, முக்கியமாக இந்த மோட்டிவேஷ்னல் புக்ஸு, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு, நல்ல இலக்கிய கதைகள், இதெல்லாம் பற்றி நிறைய பேசக்கூடிய நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது சில சமயம் ஒரு கதையோ ஒரு சினிமாவையோ நம்ம பார்த்த விஷயங்களை சுருக்கி சொல்லுவோம். இந்த புக்கு இதை பற்றி தான், உனக்கு பிடிச்சிருந்தா வாசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் ஆரம்பித்தது ஒரு கதை சொல்லல். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கூல் குரூப்பில் ஆரம்பித்து விளையாட்டாக சொல்லது ஒரு ரெகுலர் கதை சொல்லலாம் வந்தது. முதல்ல 40-50 கதைகள் ரொம்ப சாதாரணமாக தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து அதை ரெகுலராக ஒரு டைமிங்கில் போட்டு அதுக்கு சரியான கதைகளை தேர்ந்தெடுக்கணும். நமக்கு அது அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கணும், அதில் ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கணும் அந்த கதையை கேட்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஆரம்பிச்சது. கதைகள்லேருந்து போய் அப்படியே ஆன்மீக கதைகள், அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு, மோட்டிவேஷ்னல் புக்ஸு, சயின்ஸ் புக்ஸு, அப்படியே அந்த வாசிப்போட நான் எதெல்லாம் வாசிக்கிறேனோ, எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோ, எதெல்லாம் நல்லா இருக்கோ அது எல்லாமே பகிர்ந்துக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் அண்டர் த ட்ரீ உருவாச்சு. இது எதுவுமே பிளான் பண்ணல, எதுவுமே இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்லாம் இல்லை. அதுவே எவால்வ் ஆச்சு. ஏன்னா கேட்குறவங்களோட ஃபீட்பேக் என்னை அடுத்த இதில் எப்படி கொண்டு போகணுங்கிறது அதுவே கைட் பண்ணிட்டதுனால அது ரொம்ப சுலபமாக இருந்தது. முக்கியமாக எழுத்தாளர்களோட சில கதைகள் நமக்கு இவ்வளோ நல்ல விஷயம் இந்த ஒரு சின்ன கதையில் அவங்களால சொல்ல முடியுது. சிறுகதைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு முழு வாழ்க்கையை ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி ஒரு கதைக்குள்ளே கொண்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாவல் படிக்கிற ஒரு அனுபவம் வேற, சிறுகதை படிக்கிற அனுபவம் வேற. நாவல்ங்கிறது நம்ம கூட ஒரு ட்ராவல் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். நாவலோட கேரக்டர்ஸு நம்மளும் அதோடய சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். அதில் நிறைய லேயர்ஸ் இருக்கும் நாவலுக்குள்ளே. அதில் நமக்கு சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது நாவலை நம்ம ஒரு கேப்சூலுக்குள்ளே அடைக்க முடியாது. ஆனால் ஒரு சிறுகதையை ஒரு 15 நிமிஷத்தில் ஒருத்தர்கிட்ட கடத்த முடியும், அதோட உணர்வுகளோட கடத்த முடியும். அப்படிங்கிறதுனால தான் சிறுகதைகளை மட்டுமே சொல்ல ஆரம்பித்தேன் நான். அந்த சிறுகதைகளில் சொல்லும்போது கூட நிறைய கதை சொல்லிகள் இருக்காங்க. நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். எனக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஸ்டைல் பிளான் பண்ணாமல் அதுவாக அமைஞ்சது தான். ஏன்னா ஒரு கதை வாசித்தல் வேற, கதை சொல்லல் வேற. அந்த கதை சொல்லலுக்குள்ளேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. ஒரு கதையை சொல்லணும்னா ஒரு கதையை ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கலாம், இல்லை நடுவுலேருந்து சொல்லலாம், இல்லை கடைசியிலேருந்து சொல்லி ஒரு கதையை முடிக்கலாம். நம்ம வாசித்ததை நமக்குள்ளே எப்படி படிஞ்சதோ அது மூலமாகவும் ஒரு கதையை சொல்லலாம். ஆனால் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டைலு அந்த ஆத்தர் எந்த வழியில் அந்த கதையை சொல்கிறாரோ அதுலேருந்து கொஞ்சம் கூட மாறாமல் நான் அந்த கதை வாசிப்புக்கும் கதை சொல்லலுக்கும் நடுவில் ஒரு ரூட் எடுத்து தான் அந்த கதைகளை சொல்கிறேன்.
நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை வெறும் கணக்கு அப்படிங்கிற ஒரு சிறுகதை. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதினது. நிறைய கதைகள் நம்ம படிக்கிறோம். சில கதைகள் நம்ம மனசுல படிச்சதுக்கு அப்புறமும் 2-3 நாள் அப்படியே அதை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த கதை. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறதுனா, தாமோதரன் மாமா வீட்டிற்கு வந்திருந்தார். காலையில ஒரு 6:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு தேடி வந்திருக்காரு. அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அவர் இருந்த இடத்துல இருந்து அவர் கிளம்பி வரணும்னா காலையில் 4 மணிக்கே கிளம்பணும். காட்டாங்குளத்துல இருந்தது மாமாவோட வீடு. அங்கிருந்து ஒரு மின்சார ரயில்ல கிளம்பி அதுக்கப்புறம் வடபழனி ஸ்டேஷன்ல இறங்கி அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி இவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. பார்க்கறதுக்கே ரொம்ப களைப்பா இருந்தார். ஒரு சாதாரண வேஷ்டி, அவர் ஒரு மூக்கு கண்ணாடியில கயிறு கட்டி அதை ஒரு பாக்கெட்ல சொருகியிருந்தாரு. காஃபி சாப்பிட்றீங்களா மாமா அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாம்மா, காஃபி சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நந்தினி அவருக்கு காஃபி கொண்டு வரும்போது கூட அதை அவர் மறுத்துட்டார். மாமாவுக்கு அப்பாவோட 4 வயசு அதிகம், ஆனா உடம்பு இன்னும் தளரல. அவர் கையில வச்சிருந்த ஒரு மஞ்சப்பையை எடுத்து நீட்டிக்கிட்டு மாமா சொல்றாரு, ரமணா, இந்த கணக்கு ஒருக்கா பாத்துரு, 1 மாசமா வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு வெள்ளை பேப்பரோட ஒரு கத்தையான ஒரு புஸ்தகத்தை எடுத்து நீட்டுறாரு. இருக்கட்டும் மாமா, கணக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு நான் சொன்னா கூட, அப்படி இல்லை, காசு கொடுத்தவ நீ, கணக்கு ஒரு தடவை முழுசா பார்த்துடணும் அப்படின்னு அவர் திருப்பியும் கேட்கிறார். இதுல போய் எப்படி மாமா கணக்கு பார்க்கறது அப்படின்னு இவனும் தயக்கத்தோட சொல்லும்போது, அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. முதல்ல கதைகளை வாட்ஸ்அப்ல தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் இந்த கதைகளை சேமிச்சு ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது, அப்போ பாட்காஸ்டா பண்ணோம்னா நமக்கு கிளவுட்ல சேவ் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கலா அது நமக்கு சேஃபா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்பாட்டிஃபைங்கிற ஆப் மூலமா, ஆங்கர் மூலமா நாங்கள் அது எல்லாத்தையுமே பாட்காஸ்டா மாற்றினோம். அதுக்கு சில நண்பர்கள் எனக்கு உதவியாக இருக்காங்க. என் கணவரும் டெக்னிக்கலாக நிறைய விஷயம் தெரிஞ்சதுனால அது ரொம்ப ஈஸியாக அவர் பண்ணி கொடுத்தாரு. நான் முதல்ல வாட்ஸ்அப்பில் தான் சொல்லிட்டு இருந்தேன் கதைகள். முதல்ல ஒரு 11 குரூப்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அதை தவிர இப்போ ஒரு 22 குரூப்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இவர் என்ன வாட்ஸ்அப் மூலமாக கதைகள் அனுப்புறதுனால அதை ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பாட்காஸ்ட்ல போடலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்தோம். ஏன்னா கிளவுட்ல ஸ்டோர் பண்ணோம்னா அது பர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சில நண்பர்கள் அப்புறம் என் கணவர் இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அது எல்லாத்தையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஆங்கருங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணாங்க. அதில் சில சௌரியங்கள் இருக்குது. ஆப்பிள் பாட்காஸ்ட்டு, கூகுள் ப்ளே ஸ்டோர் எல்லாத்துலேயுமே இதை ப்ளே பண்ண முடியும். இந்த ப்ளே புக்ஸில் எல்லாத்துலேயுமே ப்ளே பண்ண முடியும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டோன்னா. ஸோ அப்படி தான் பாட்காஸ்ட்டும் ஆரம்பிச்சது. இப்போ பாட்காஸ்ட்டில் 2 லட்சம் ஸ்ட்ரீம்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட ஒரு 22 குரூப்புக்கு ஷேர் பண்ணுறோம். நம்ம அண்டர் தி ட்ரீக்கு மட்டுமே பிரத்யேகமாக 11 குரூப் இருக்குது. அதில் 2 குழந்தைகளுக்கான குரூப்பு. இப்படி தான் இதோட பயணம் ஆரம்பிச்சுது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதைகள் எதனால சொல்கிறீங்க, ஏன் கதை சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி எப்போ பாரு என்ன கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கதைகள் சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கும் நான் ஒரு ஆர்வத்தில் தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இதோட வீச்சு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது அந்த ஃபீட்பேக் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்போது வாசிப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஃபோன் அளவுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் அளவுக்கு தான் எல்லாரும் வாசிக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு புத்தகம் வாசிக்கணுங்கிறதுக்கு ஒரு நிறைய ஆர்வம் தேவைப்படுது. அதுக்கு அவங்கள அந்த இடத்துக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு தூண்டுகோல் தேவை. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். 2வது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வெளிநாட்டிலையும் அங்கேயும் போய் செட்டில் ஆனவங்களுக்கு தமிழ் வாசிப்புங்கிறத விட கேட்கறது ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க ட்ராவல் பண்ணுற டைமு அப்பெல்லாம் நிறைய ஆடியோ புக்ஸ் தான் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆடியோ புக்ஸ் மாதிரி ஆசிட்டிஸ் வாசிக்காமல் கதையாக சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் மாதிரி இந்த கதை சொல்லல் மாறிடுது. அப்போ அவங்களுக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இந்த கதைகள் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் எனக்கு கொடுக்குற ஃபீட்பேக் இந்த கதைகள் எங்களுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்குங்கிறதோ, இல்லை இதனால நான் ஒரு புக்கை தேடி வாசித்தேன் அப்படியும் நிறைய பேர் உங்களால் எனக்கு நிறைய செலவு, நிறைய புக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் உங்கள் கதைகளை கேட்கறது மூலமாக எனக்கு மைண்டு ரொம்ப காமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேக்அவே இருக்குங்கிறது நான் அந்த ஃபீட்பேக் மூலமாக தெரிஞ்சிட்டேன். ஆனால் எனக்கு என்ன டேக்அவே அப்படின்னா, புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் தினமும் எனக்கு ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால் இன்றைக்கி டெய்லியே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப லைஃப்பை சுவாரஸ்யமாக வச்சுருக்கு.
அதனால டெய்லி இன்னைக்கு என்ன கதை படிக்கலாம், நீ என்ன கதை படிச்ச அப்படிங்கிற இடத்துல வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது. அது வெறும் கதைகள்னு மட்டும் நிற்காம ஒரு கான்செப்டோ, ஒரு வேற விதமான மேனேஜ்மெண்ட் புக்ஸோ, ஒரு சயின்ஸ் கான்செப்டோ எதுவாக இருந்தாலுமே அதை தெரிஞ்சுக்கிறது, அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி. அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு மருந்தை வந்து தேனில் குழைச்சி தர மாதிரி தான். அதை எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியும், இது இப்படி சொன்னால் நல்லா இருக்குமா, இப்படி சொன்னால். ஏன்னா பெரும்பாலும் ஆங்கில புத்தகங்கள் எல்லாமே வந்து ஒரு வெஸ்டர்ன் தாட்ஸோடையும் வெஸ்டர்ன் எக்ஸாம்பிள்ஸோடையும் அமெரிக்கனைஸ்ட் எக்ஸாம்பிள்ஸோடையும் தான் நிறைய புத்தகங்கள் இருக்கும். அப்போ அதை வந்து இப்போ நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் ஒருத்தருக்கு நல்லா புரியும். ஸோ இது பேசிக்கலி வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. அதுதான் அல்டிமேட் சொஃபஸ்டிகேஷன்னு சொல்லுவாங்க. எது ஒன்று ரொம்ப சிம்பிளாக இருக்கோ, குவாலிட்டி மாறாமல், அதோட அடர்த்தி மாறாமல் ஒரு விஷயத்தை நம்மளால் சிம்பிளாக கொடுக்க முடியுமாங்கிறது தான் அண்டர் தி ட்ரீயோட ஒரே நோக்கம். எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாரதியார்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய எழுத்தாளர்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி எழுதினவங்களும் சரி, இப்பவும் சரி, நிறைய பேரை ரொம்ப பிடிக்கும். பாரதியாரோட சிறுகதைகள் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ஒரு நல்ல ஒரு பகடி இருக்கும். அவரோட கதைகளை நான் ரொம்ப விரும்பி படிப்பேன். முக்கியமா அவரோட கத்தி சண்டைங்கிற கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வைமு கோதை நாயக்கி அம்மாள் அவங்களோட கதை எல்லாமே, குமுதினி அவங்களோட கதையும் ரொம்ப பிடிக்கும். லாசாராவோட கதை வந்து ரொம்ப விருப்பமான ஒரு கதை. கிட்டத்தட்ட 150 கதைகள் அவரோட கதைகள் சொல்லியிருக்கேன். அவரோட வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு மியூசிக் மாதிரி இருக்கும். அவரோட கதைகளை படிக்கும்போது நம்ம ப்ரோஸ் வாசிக்கிறோமா மியூசிக் வாசிக்கிறோமானே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா இருக்கும். சில அதிர்ச்சிகரமான, அதாவது ஒரு குடும்ப கதையில ஒரு த்ரில்லர் கொண்டு வர முடியுமா அப்படின்னா லாசாரா கதைகள்ல பார்க்கலாம். டி ஜானகிராமன் எப்பயுமே வந்து ஒரு ரொம்ப நளினமா இருக்கும் அவரோட கதைகள் தான், சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவரோட ரொம்ப பிரமாதமான சில சிறுகதைகள்லாம் இருக்கு. அவரோட கச்சேரிங்கிற சிறுகதையோ, அவரோட நிறைய செய்திங்கிற கதை, இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமான கதைகள்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி பிரபஞ்சனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஜெயமோகன் சாரோட நிறைய கதைகள், அதுவும் அவர் இந்த கொரோனா காலத்தில் எழுதின கதைகள், நிறைய கதைகள் ரொம்ப சிறப்பான கதைகள். அது எல்லாமே வந்து தொடர்ந்து நான் வாசிக்கக்கூடிய கதைகள் அவரோடது. எஸ் ராமகிருஷ்ணன் சாரோடது. அதுக்கப்புறமா வந்து இப்போ இருக்கக்கூடிய மயிலஞ்சி சின்னப்பன், அப்புறம் சுஷீல் குமார். இப்போது நிறைய பப்ளிஷர்ஸ் வந்து புது ரைட்டர்ஸ் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த புக் ஃபேரில் போகும்போது நிறைய கதைகள், அதுவும் குழந்தைகளுக்கான கதைகள் பார்க்கும்போது செழியன், எஸ் பாலபாரதி அவங்களோட கதைகள் எல்லாமும் குழந்தைகளுக்கான கதைகள் ரொம்ப நல்லா இருக்கும். எஸ் ராமகிருஷ்ணன் குழந்தைகளுக்காக நிறைய கதைகள் எழுதியிருக்கார். டான்டூன் இன் கேமரா, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல கதைகள். ஜெயமோகன் சாரும் வந்து வெள்ளி நிலமோ பனிமனிதனோ அதை படிக்கும்போது குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்க கூட அந்த கதைகளை படிக்கலாம், சொல்லலாம் குழந்தைகளுக்கு அப்படின்னு தோணும். லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அந்த கதைகள்ல. இப்ப இருக்கக்கூடிய நிறைய எழுத்தாளர்கள் வந்து புது புது விதமான பிளாட்ஸை ட்ரை பண்றாங்க. சுனில்குமார்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அவரோட கதைகள்லாம். அவரோட கதைகள்லாம் சொல்ல முடியுமாங்கிறது ஒரு சேலஞ்சா இருக்கும் எனக்கு சில சமயம். எல்லா படிக்கிற கதைகளையும் நம்மளால ரொம்ப சுலபமா சொல்லிட முடியாது. சில கதைகள் தான் சொல்ல முடியும். தெரிசை சிவாவோடதெல்லாம், அவரோட தொகுப்புல எல்லாம் இருக்கக்கூடிய கதைகள் வந்து எல்லா கதைகளும் நம்மளால சொல்லிட முடியாது. நிறைய கி ராஜநாராயணன், எஸ் லக்ஷ்மண பெருமாள், அந்த மாதிரி ஒரு நாட்டார் வழக்கு இருக்கக்கூடிய கதைகள் வந்து இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் சொல்றதுக்கு. அதுல சில கதைகள்லாம் மறக்கவே முடியாது. கிருஷ்ண பரந்தன்னு ஒரு கதை, எஸ் லக்ஷ்மண பெருமாளோடது. அதெல்லாம் படிக்கும்போது ஐயோ இதெல்லாம் இவ்வளோ நாள் படிக்காம போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய கதைகள் அதெல்லாம். அதே மாதிரி புறப்பாடுன்னு கி ராஜநாராயணன் அவரோட கதையை, ஒரு சோகத்தையே எப்படி ஒரு ஹியூமரா சொல்ல முடியும் அப்படிங்கிறது அந்த கதைகள்ல நமக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய கதைகள் நமக்கு ரொம்ப அபூர்வமா இருக்கு. புத்தக வாசிப்பு, இலக்கியம் வாசிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது நான் சொல்ற ஒரு விஷயம், இலக்கியம் வந்து நம்மளை வந்து இன்னும் ஒரு பெட்டர் பர்சனாக ஆக்கும். நம்ம லைஃப் டைம் வந்து ஒரு 80 வயசு வரைக்கும் நம்ம வாழறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து ஒரு பெட்டர் பர்சனாக ஆக்கிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட நோக்கமாக இருக்கும்போது அது வந்து இலக்கியம் நமக்கு நிறைய கை கொடுக்கும். இந்த இலக்கிய கதைகளில் படிக்கக்கூடிய பல பேரோட வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு நம்மளோட உள்ளுக்குள்ள ஒரு மென்மையான தன்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும்.
ரொம்ப கஷ்டமான விஷயங்களோ ரொம்ப கோபங்களோ குறையும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அந்த இலக்கியத்தோட நீட்சி தான் வந்து ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அண்டர் த ட்ரீல வந்து இலக்கியமும் சொல்கிறோம், பக்தி இலக்கியமும் சொல்கிறோம், அதுக்கப்புறமா செல்ஃப் ஹெல்ப் புக்கும் சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த இலக்கியத்தை சொல்லி சொல்லி தான் இந்த இலக்கியத்தில் வர கதைகளையும் நம்ம ஆன்மீக கதைகளும் பார்த்தோன்னா ரெண்டுமே ஒரே விஷயத்தை நோக்கி தான் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இது வந்து நம்மளோட அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மூலமாக இலக்கியத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம். அதையே ஃபிலாசபிக்கலாக நம்ம வந்து பக்தி இலக்கியத்தில் தெரிஞ்சுப்போம். அண்டர் த ட்ரீல ஃப்யூச்சரில் இன்னும் நல்ல நல்ல கதைகள், நிறைய குழந்தைகளுக்கான கதைகள், பெரியவங்களுக்கான கதைகள் நிறைய, அதாவது பிற மொழி கதைகள் நிறையா சொல்லணும்னு நான் பார்க்குறேன். டிரான்ஸ்லேட்டட் புக்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு பார்க்குறேன். அதே மாதிரி பக்தி இலக்கியம்னு எடுத்துக்கும் போது தீவிரமான வேதாந்தம், அப்புறம் நம்மளுடைய பாரத தேசத்தில் நிறைய குருமார்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரும் சொன்ன விஷயத்தோட அடிநாதம் ஒன்று தான். ஆனால் அவங்க சொன்ன விஷயங்களோட கருத்துக்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று சூட் ஆகும். நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு குரு, நமக்கு பிரத்யேகமான ஒரு கடவுளை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம அறிமுகப்படுத்துறது தான் அண்டர் த ட்ரீ. இவங்க இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த இடத்தையோ அந்த விஷயத்தை பார்க்கும்போதோ நமக்கு அந்த நினப்பு வரும், அதை நோக்கி படிக்க தோணும். இப்போ அண்டர் த ட்ரீ அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கைவ் மாதிரி தான். ஒரு பெரிய ஒரு புக் ஸ்டோர் இருந்தால் எப்படி இருக்குமோ, இதுவே ஒரு ஆடியோ புக் ஸ்டோராக நினச்சிக்க வேண்டிதான். இதுல எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க இங்க இருந்து தேர்ந்தெடுத்து கேட்டுக்கலாம். தீவிரமா வாசிக்கிறவங்களுக்கு கூட புதுசா ஒரு ரைட்டர் இவங்க எப்படி எழுதுவாங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துல இந்த ஆடியோவை கேட்டா இந்த புக்கு நமக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிற ஒரு சாய்ஸ் உங்களால எடுக்க முடியும். இது வரைக்கும் அண்டர் த ட்ரீல 1700 கதைகளுக்கு மேல சொல்லியிருக்கோம். எல்லா விதமான டாபிக்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து இன்னும் நிறைய சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய கதைகள். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா குருமார்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆங்கில புத்தகங்கள்னு எடுக்கும்போது சயின்ஸு, மேனேஜ்மெண்ட் சைடு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சில புத்தகங்கள், இப்போ ஃபீமேன் லெக்சர்ஸ்லாம் இருக்குது ஃபிசிக்ஸில். அதெல்லாம் வந்து ரொம்ப இயற்பியலை வந்து ரொம்ப எளிமையாகவும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரினா புத்தகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து தமிழ் படுத்த முடியுமா, தமிழில் சொல்ல முடியுமா, ஒரு கதை மாதிரி சொல்ல முடியுமா? ஏன்னா பாஸ்கராயர் சொல்லி கொடுத்த லீலாவதி கூட அழகாக ஒரு ஸ்டோரி மாதிரி தான் ஒவ்வொரு கணக்கும் இருக்கும். அந்த மாதிரி கணக்குகள், அந்த மாதிரி சயின்ஸு, ஃபீமேன் லெக்சர்ஸு, அப்புறம் வந்து ஷ்ராடிஞ்சர்ஸ் கேட், அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து தமிழில் ஈஸியாக சொல்ல முடியுமா? இது வந்து பசங்களுக்கு ஒரு ஆர்வம். இது என்ன, ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு விஷயத்த கான்செப்டை சொல்லும்போது இது பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறது ஆர்வம். இதெல்லாம் தவிர எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு. இது வந்து எனக்கு ஒரு பெரிய நிறைவை தருது. ஏன்னா ஒரு விஷயத்த படித்து நான் புரிஞ்சுக்கிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லும்போது என்னோட புரிதல் வந்து இன்னொருத்தருக்கு நல்லா சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால நான் கொஞ்சம் இன்னும் டீப்பாக ஒரு விஷயத்த வாசிக்கிறேன். இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மனநிறைவு கிடைக்கிறதுனால என் கதை சொல்லல் இத்தனை காலம் ஒரு தடை இல்லாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய கதைகள் சொல்லணும்னு எனக்கு ஆசை இருக்குது.